டக்குன்னு ஒரு 3 காய் போட்டு சூப்பரான ஒரு பிரட்டல் தான் பண்ண போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். சோம்பு போட்டுட்டு ஒரு பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் பாதி வதங்கினோன்னா ஒரே ஒரு தக்காளி சேர்த்து அதுவும் பாதி வதங்கினோன்னா வாழைக்காவை சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வதங்கினோன்னா கத்திரிக்காவை சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 2 செகண்ட் ஆனவுடனே குடமிளகா ஒன்று சேர்த்துக்கோங்க. 3மே சூப்பராக இருந்தது. இந்த கத்திரிக்காய் பிரட்டல் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது. 3மே நல்லா வதங்கினோன்னே 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டு தேவையான உப்பை போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. எல்லாம் சேர்ந்தா மாரி வந்தால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு கரம் மசாலா போட்டு ஒரு 2 செகண்ட் வச்சு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.